எழுச்சி மாநாடு வெறுமன இஸ்லாமிய மக்கள் மட்டும் பயனடையக்கூடியது அல்லங்க. ஒட்டுமொத்த இளைய சமுதாயம், ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயம் அனைவரும் இந்த மாநாட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நபி யாக்கூப், நபி யூசுப் எல்லா நபிமாரும் சொன்னார்கள், யாபனி என்னுடைய மக்களே, என்னுடைய பிள்ளைகளே, நான் இறந்த பிறகு எந்த மார்க்கத்தை பின்பற்றுவீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், தந்தையே, உங்களுடைய தந்தையுமாகிய இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவோம், நாங்கள் ஒரு காலமும் இணை வைப்போரா இருக்க மாட்டோம் தந்தை என்று நபிமாவுடைய பிள்ளைகள் சொன்னார்களே. அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 10 மாத கால செயல் திட்டம் என்று அறிவித்து அதனுடைய நிறைவாக இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாட்டை நம் ஜமா சார்பாக, நம் மாவட்டம் சார்பாக இதே அறந்தாங்கியில பிப்ரவரி 9 நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கான தேவை என்ன? இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். சத்திய நெறியிலே அவர் இருந்தார், அப்படிப்பட்ட நபி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைத்தவராக இருந்ததில்லை. போஸ்டர் பாப்பீங்க, கந்தூரி விழா 475 வருடம், 700 வருடம், 1000 வருடம் என்று இஷ்டத்துக்கு என்ன கொண்டாடுறீங்க? எதை சொல்ல வர்றீங்க? நாம இன்றைக்கு ஒரு செயல் திட்டம் அறிவித்து மாநாடு என்று அறிவிக்கிறோம். இந்த மாநாட்டுக்கான நோக்கம் என்ன சொன்னோம்? இப்ப நபி இப்ராஹிம் செய்த இந்த ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்தை எந்த கூட்டம், எந்த இயக்கம், எந்த ஜமாத் இதை போன்று செயல்படுத்தி காட்டது இல்லையே. மாறாக அந்த ஷிர்க்கை, இணை வைப்பை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் மாபெரும் கிருபையினால் ஏகத்துவ எழுச்சி மாநாட்டுடைய திருமுனை கூட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த அழகிய தருணத்திலே எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரின் குடும்பத்தாரின் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் மீதும், நம் மீதும் ஏனைய உலக மக்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றா கருணையும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஏகத்துவ எழுச்சி மாநாடு ஏன் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மாநாடு என்று சொல்லி பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், அமைப்புகள் தங்களுடைய ஒரு ஆலயத்திற்காக மாநாடு போன்றவற்றை நடத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒரு நடிகர் கூட சமீபத்தில் ஒரு மாநாடை நடத்தியிருந்தார். அது போன்ற மாநாட்டுக்கும் நம்முடைய மாநாட்டிற்கும், அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இஸ்லாமிய பேரியக்கம், குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கத்தின் மூலமாக ஒரு மாநாடு நடைபெறுவதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு எல்லா அரசியல் கட்சிகள்ல, இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் மாநாடு அறிவிப்பார்கள். பெரும்பாலும் அது எதை நோக்கி இருக்கும் என்றால், இந்த உலகத்திலே ஆதாயத்தை தேடக்கூடிய அரசியலுக்காக இருக்கும். தேர்தல் வந்தால் சீட்டுக்காக இருக்கும்.
அந்த நேரத்தில் மாநாடு ஒன்றை கூட்டி அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், இங்கே பாருங்கள், இந்த மாநாட்டில என் கட்சி சார்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். இந்த ஓட்டை எல்லாம் நாங்கள் செலுத்த காத்திருக்கிறோம், எங்களுக்கு இத்தனை சீட்டு தாருங்கள். அல்லது ஆளுங்கட்சியாக இருந்தால் அடுத்த எலெக்ஷனில எங்களை திரும்பவும் ஆட்சியிலே அமர்த்துங்கள் என்று பேசுவார்கள். அவர்கள் பேசக்கூடிய மாநாட்டு செய்தி என்னவா இருக்கும் என்று சொன்னால், உலகத்திலேயே அழிந்து போகக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். எப்பயாவது ஒரு தலைவர் அந்த கட்சியை தொடங்கியிருப்பார், அவருடைய வாழ்க்கையை, அவருடைய வரலாறுகளை, அவர் பேசிய கருத்துக்களை, புத்தகங்களை மிக மேல் நோக்கி பேசுவார்கள். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி அவர்கள் போடக்கூடிய மாநாட்டில அவர்களுடைய மக்களே அந்த கருத்துக்களை கேட்பார்களா, செயல்படுத்துவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய ஜமாத் சார்பாக மாநாடு என்று எப்போது அறிவிக்கப்பட்டாலும் சரிதான், அந்த மாநாடு எதை குறித்து இருக்கும்? அரசியல் தலைவர்கள் பேசுவது போன்ற மாநாடாக ஒரு நாளைக்கு மக்களை காட்டி கூடி கிளைகின்றதா, அல்லது அந்த மக்களுக்கு எப்பயோ ஒரு தலைவர் செய்த அந்த பிரச்சாரங்களை, பேச்சுக்களை, அது நன்மையோ தீமையோ அதை சொல்லிவிட்டு கலந்து போவதா? இல்லை. நம்முடைய ஜமாத் மூலமாக மாநாடு நடத்தப்பட்டால், அறிவிக்கப்பட்டால், அதன் மூலமாக என்ன செய்தியை சொல்ல வருகிறோம்? ரப்புல் ஆலமீன், அகிலத்தான் இறைவனாகிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்த பேச இருக்கிறோம். அவன் வழி அனுப்பிய அவனுடைய தூதருடைய கருத்துக்களை, வாழ்வியலை எடுத்துரைக்க பேசுவோம். அப்படி ஒரு மாநாடு தான் இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாடு. மாநாடு என்று சொல்லி மக்களை கூட்டுவது, மாநாடு என்று சொல்லி மக்களை வைத்து அரசியல் ஆதாயம் அடைவது, மாநாடு என்று சொல்லி தலைவருடைய கருத்துக்களை பேசுவது, இது இந்த ஜமாத்துடைய மாநாட்டின் நோக்கம் அல்ல. உண்மையிலேயே மாநாட்டுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இன்றல்ல நேற்றல்ல, நம் ஜமாத்துடைய எல்லா மாநாடுகளும் என்ன பேசுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துரைக்க பேசுகிறது, அவனுடைய தூதருடைய வாழ்விலை எடுத்துரைக்க பேசுகிறது. இந்த மாநாட்டினால் உலக ஆலயம் மட்டுமல்ல, ஒரு நாள் கூடி கிளைவது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று குழுமி அரசியல்வாதிகளுக்கு ஆட்சியை காட்டுவது நோக்கமல்ல, இங்கே கூடி கிளைகின்ற அனைத்து மக்களுக்குமே அல்லாஹ்வுடைய மார்க்கம் போய் சேர்ந்து இந்த உலகத்திலும் கடைபிடித்து மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். அந்த நோக்கம் ஒன்றுதான். மாநாடு என்று சொன்னால் ஏதோ மக்களை திட்டுவார்கள், ஒரு நாள் கூடி கிளம்பிடுவோம், ஒரு நாள்ல லட்சங்களை செலவு செய்வோம், ஒரு நாள்ல மக்கள் கூட்டத்தை காட்போம் என்ற ஒரு கருத்து நம்முடைய மாநாட்டில் இல்ல. உலகத்திற்காக நடத்தக்கூடிய, உலக ஆலயத்துக்கு நடத்தக்கூடிய மாநாடு இந்த மாநாடு அல்ல. மாறாக எதை சொல்லவிருக்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை சொல்ல இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கமான இந்த இஸ்லாத்துடைய குர்ஆன் ஹதீஸை சொல்ல இருக்கிறது. இன்னும் இந்த மாநாட்டுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, ஒரு இறை தூதர், ஒரு நபி, அவர் தன்னுடைய வாழ்வியலை எப்படி கட்டமைத்தார், தன்னுடைய இஸ்லாத்துடைய நெறிகளை எப்படி கட்டமைத்தார், இறைவனுடைய கட்டளைகளை எப்படி பின்பற்றினார், இறை தூதராக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் இஸ்லாத்திற்காக எந்த தியாகத்திற்கும் எப்படி துணிந்தார் என்பதை சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த மாநாடு. அதான் நீங்க பாத்தீங்கன்னா, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 10 மாத கால செயல் திட்டம் என்று அறிவித்து, அதனுடைய நிறைவாக இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாட்டை நம் ஜமாத் சார்பாக, நம் மாவட்டம் சார்பாக இதே அறந்தாங்கியில பிப்ரவரி 9 நடத்த இருக்கிறோம். அப்படி இந்த மாநாட்டிற்கான தேவை என்ன? இந்த நேரத்தில் இந்த மாநாட்டை நடத்துவதற்கான அவசியம், காரண காரியம் என்ன? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறான்னு சொன்னா, குல் ஸதக்கல்லாஹ, நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ் உண்மையை பேசினான். குல்
ஸதகல்லாஹ, நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ் உண்மையை பேசினார். ஃபத்தபியூ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். சத்திய நெறியிலே அவர் இருந்தார். அப்படிப்பட்ட நபி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைத்தவராக இருந்ததில்லை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், நீங்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், எந்த சத்திய நெறியை பின்பற்ற வேண்டும் என்றால் இப்ராஹிம் நபியுடைய சத்திய நெறியை பின்பற்றுங்கள். இப்ராஹிம் நபி இணை வைத்தவராக இருந்ததில்லை. இந்த மாநாட்டுடைய நோக்கமே அதுதான், இந்த மாநாட்டுடைய செயல் திட்டமே அதுதான், இந்த மாநாட்டுடைய ஒட்டுமொத்த அஜெண்டா அதுதான். என்ன செயல் திட்டம், என்ன அஜெண்டா? ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைப்பை எடுத்து எறிய வேண்டும். இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே அந்த ஷிர்க் கலாச்சாரத்தை நபி இப்ராஹிம் போதித்த மாதிரி போதிக்கணும். நபி இப்ராஹிம் உறுதியா இருந்தது போல உறுதியா இருக்கணும். அவர் மட்டும் உறுதியா இல்லை, அவருடைய குடும்பத்தாரையும் உறுதியா வைத்திருந்தார். பச்சிலம் குழந்தை மதக்க தியாகம் செய்தார்கள். அந்த இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்துல நாம பின்பற்றுவோராக இருந்தால் இந்த ஷிர்க் இணை வைப்பை வமா கான மினல் முஷ்ரிகீன் என்று அல்லாஹ் ஆணைத்தரமா கூறுறானே, அந்த ஷிர்க்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்தும் நம்மை சார்ந்த மக்கள் வாழ்க்கையிலிருந்தும் இல்லாமல் ஆக்க வேண்டும். அதற்காக அந்த மாநாடு, அதற்காக அந்த செயல் திட்டம், அதற்காக அந்த திருமுறை கூட்டம். இப்ராஹிம் என்ற ஒரு மனிதர், ஒரு நபி எந்த ஷிர்க்கை ஒழிக்க போராடினார்கள், எந்த இணையப்பிற்கு எதிராக களம் கண்டார்கள், அந்த ஷிர்க்குக்கு இணையப்பிற்கு இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்கு தன்னை மட்டுமல்ல தன் குடும்பத்தையும் தியாகியாக அர்ப்பணிப்பாக இந்த மார்க்கத்திற்காக ஒன்று குழுமினார்கள், கட்டுப்பட்டார்கள், செயல்படுத்தினார்கள் என்பதை சொல்லுவதற்காக இந்த மாநாடு. ஒரு அடையாள மாநாடு அல்ல, மக்களுக்கு ஆட்சியாளருக்கு கூட்டத்தை காட்டுவதற்கல்ல, உலக மக்களுக்கு உலக தலைவர்களுக்கு நீங்க ஜமாத்தை பாருங்கள், மக்கள் கூட்டத்தை பாருங்கள், அது அல்ல. உண்மை நோக்கம், இந்த செயல் திட்டத்தின் நோக்கம், மாநாட்டின் நோக்கம் இப்ராஹிம் நபி என்றால் யார், அவர் எப்படி இஸ்லாத்திற்காக செயல்பட்டார்கள், எந்த உறுதியை அவர்கள் பின்பற்றினார்கள், எந்த இறைக்கட்டளையை அவர்கள் செயல்படுத்தினார்கள், எப்பேற்பட்ட துன்பம் சோதனை வந்தாலும் சகித்துக் கொண்டு வாழ்ந்தார்களே, அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த கட்டுப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிமை பார்த்து ரப்புல் அஸ்லமி, இப்ராஹிமே நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள். ரப்புல் அஸ்லிம், நீங்கள் என்ன செய்யுங்க, ரப்பாகி இறைவனுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு வார்த்தைகளுக்கு கட்டுப்படுங்கள். வகால, இப்ராஹிம் நபி சொன்னார், கால அஸ்லம்து ரப்பக, அல்லாஹ்வுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கையில இறை செய்தி வந்துவிட்டால், இறைவனுடைய வார்த்தையை கேட்டுவிட்டால், எந்த விஷயத்தை இருந்தாலும் எடுத்துவிட்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, எனக்கு ஆர்டர் போடக்கூடியது ரப்பு, அவருடைய வார்த்தை, அதை ஒரு காலம் நான் என்ன செய்ய மாட்டேன், அலட்சியப்படுத்த மாட்டேன், புறம்பெற மாட்டேன். அந்த வார்த்தையை, அந்த கட்டளையை அப்படியே நான் பின்பற்றுவேன். அஸ்லிம் என்றால் கட்டுப்படும் அர்த்தம். அஸ்லம் து, நான் கட்டுப்பட்டேன். முஸ்லிம் என்று சொல்றோமா இல்லையா, முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டவன். அஸ்லம் து, இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று இப்ராஹிம் நபி உண்மையான முஸ்லிமாக நின்றார்கள். இன்னைக்கு இந்த இணை வைப்ப, இந்த ஷிர்க்க சொல்லக்கூடிய, ஏற்கக்கூடிய ஒரு மாநாட்டை, ஒரு செயல் திட்டத்தை எங்கேயாவது காண முடியுமா, பார்க்க முடியுமா? நபி இப்ராஹிம் செய்த இந்த ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்தை எந்த கூட்டம், எந்த இயக்கம், எந்த ஜமாத் இதை போன்று செயல்படுத்தி காட்டது இல்லையே. மாறாக அந்த ஷிர்க்கை, இணை வைப்பை ஊக்குவித்துக் அதை இன்னமும் கோலாரமாக்குகிறார்கள்.
அந்த ஷிர்க்கை இணை வைப்பை இன்னும் அதை மெருகூற்றிக் கொண்டு இன்னும் கொண்டாட்டமாக வருஷா வருஷம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். போஸ்டர் பாப்பீங்க, கந்தூரி விழா 475ஆம் வருடம், 700ஆம் வருடம், 1000ஆம் வருடம் என்று இஷ்டத்துக்கு அந்த போஸ்டர்களை அந்த வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டு ஆண்டா கொண்டாடுறோம். என்ன கொண்டாடுறீங்க? எதை சொல்ல வர்றீங்க? நாம இன்றைக்கு ஒரு செயல் திட்டம் அறிவித்து மாநாடு என்று அறிவிக்கிறோம். இந்த மாநாட்டுக்கான நோக்கம் என்ன சொன்னோம்? இப்ப இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை சொல்ல போறோம் சொன்னோம். இப்ராஹிம் நபி அல்லாஹ் எப்படி கட்டுப்பட வைத்தானோ, இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எந்த பெருமையை புகழை சொல்கிறானோ, இப்ராஹிம் நபி எந்த கட்டுப்பாட்டை வாழ்வியலை பின்பற்றினாரோ அதை சொல்றோம். ஆனா இந்த கந்தூரி விழா என்ற பெயர்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கு? மகான்களுடைய புகழ், மகானுடைய புகழ்ச்சி, அவுலியாக்குடைய கராமத்து அற்புதங்கள். இறந்து போன மனிதர்கள் அற்புதம் செய்வார், கராமத்து செய்வார். என்னென்ன கராமத்து என்று அற்புதம் என்று சொல்கிறார்களோ அதுவெல்லாம் யாரை குறித்து பேசப்படும் தெரியுமா உங்களுக்கு? இறந்து போன மனிதரை பற்றி. நபி இப்ராஹிம் இறந்து போன மனிதரை பற்றி பேசினாங்களா? முஹம்மது நபி இறந்து போன மனிதரை பற்றி பேசினாங்களா? யாரை இந்த ஷிர்க்கை தடுக்க வேண்டுமோ, யாருக்கு அந்த வாய்ப்பு வசதி எல்லாம் இருக்கிறதோ அந்த மக்கள் தடுக்கல, அந்த ஜமாத்தை தடுக்கல, அந்த நிர்வாகிகளுக்கு எல்லாரும் எந்த துருமையாக வைக்கல. இன்னும் அதுக்கு மாறாக இப்ராஹிம் வாழ்க்கைக்கு மாற்றமாக வாழ்கிறார்கள். இஸ்லாம் சொல்லும் கொள்கைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் அல் மாயிதா 72வது வசனம், இன்னஹு மைஷ்ரிகு பில்லாஹி, யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னாவை சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான். வமா வாஹு நார், அவர்கள் சென்றடையக்கூடிய தங்குமிடம் நார் என்ற நெருப்பு என்று நபியே சொல்லுங்கள். எப்பேற்பட்ட எச்சரிக்கை, எப்பேற்பட்ட ஒரு விழிப்புணர்வு செய்ய வேண்டிய பாவமான ஒரு காரியம். இணை வைப்போரை அல்லாஹ் ஒரு காலமும் சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டான். இன்றைக்கு நம்ம அறந்தாங்கில ஒன்னாங்கலம் மதர்சாகிம் ஒளியுள்ள கந்தூரி விழா, கந்தூரி விழா என்ற பெயர்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கோலாகலம். இங்க ஒரு கோட்டைப்பட்டினம் ராவத்தரப்பா சாஹிப், நாகூர்ல சாவலமதி பாதுஷா, ஏர்வாடியில இப்ராஹிம் ஷா, இப்படி ஒவ்வொரு ஊர்ல என்னது தர்காக்குடைய புகழ்ச்சிகள் ஓங்கி கொண்டிருக்கிறது. இறந்து போன மனிதனுடைய புகழ்ச்சி ஓங்கி கொண்டிருக்கிறது. அதை யார் நடத்துறா? அதை யாரை ஊக்குவிக்கிறா? அது எல்லாமே எந்த ஷிர்க்கை தடுக்க ஒரு ஜமாத் அன்றைக்கு உருவானதோ அந்த ஜமாத்தினை ஷிர்க்கை ஊக்குவிக்குது. அந்த ஜமாத்துகள் ஷிர்க்கை ஊக்குவிக்க இறந்து போன மனிதர்கிட்ட கையேந்த கந்தூரி விழா என்று எடுக்க நம்முடைய பிரச்சாரம் தீவிரமாய் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டம் தான் இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாடு. அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நபியுடைய செயல் திட்டம். இந்த கந்தூரிகளை நடத்துறாங்களே, இது மார்க்கத்துல சொல்லப்பட்டதா? இல்ல. நபி யாருக்கு கந்தூரி எடுத்தாங்க? நபி யாருக்கு கொடியேற்றினாங்க? நபி யாருக்கு இந்த தர்காவை கட்டி வழிபட்டார்கள்? சொல்ல முடியுமா? பதில் இருக்கிறதா? நபி இப்ராஹிம் நபி இதற்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார்கள். எந்த அளவுக்கு பிரச்சாரம் தெரியுமா? தன்னுடைய தந்தைட்ட இப்ராஹிம் தன் தந்தை ஆசரிடம் சிலைகளை கடவுளாக எடுத்துக் கொள்கிறீரா? விக்கிரகங்களை, சிலைகளை, தர்காக்கள் போன்றதை கடவுளாக நீ எடுத்துக் கொள்கிறீர்களா? உண்மையும் அது கூட்டத்தாரையும் பகிரங்க வழிகேட்டிலே காணுங்கள் என்று நபி இப்ராஹிம் எடுத்துரைத்தார். இந்த வசனம் குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 74 இருக்கிறது. இந்த கந்தூரியை ஊக்குவிக்கிற, இந்த கந்தூரியை வழிநடத்துகிற, கொண்டாடுகிற ஆலிம் பெருமக்கள் இதை மறுப்பார்களா? ஜமாத் நிர்வாகத்தை மறுக்குமா? இல்ல. குர்ஆன்ல இப்படி ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. எதை நீங்கள் அல்லாஹ் விட்டு வணங்குகிறீர்களோ அதை வழிகேட்டில் நான் பார்க்கிறேன். நபி இப்ராஹிம் சொன்னாரே,
செய்தீங்களா? செயல்படுத்தினீங்களா? இல்ல. அதே அந்த கந்தோரி விழாவுல அந்த கொடியேற்றம் அந்த சந்தன கூட முடியலங்க. அதை விட மோசமான சமூக சீர்கேடு நடக்கிறது. விடிய விடிய குத்தாட்டம், மது, விடிய விடிய கேளிக்கைகள், விடிய விடிய ஆபாச ஆடல் பாடல் கச்சேரிகள். எந்த மார்க்கத்தை ஏதோ ஒரு கம்பெனிங்க வச்சிருக்கிறீங்க? இப்ராஹிம் நபி சொன்ன மார்க்கத்தை, முஹம்மது நபி சொன்ன மார்க்கத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்க? கச்சேரி நடத்தக்கூடிய விழாவா மாத்திருக்கீங்க மார்க்கத்தை. ஆபாச குத்தாட்டம் போடக்கூடிய நிகழ்ச்சியா மார்க்கத்தை வச்சிருக்கிறீங்க. கந்தூரி விழா என்ற பெயர்ல இளைஞர்களை மது போதில சீரழிந்து போ, ஆட்டமோடு குத்தாட்டமோடு என்று வழிநடத்திருக்கிறீர்கள். இதுதான் இஸ்லாமா? இதுதான் ஏகத்துவமா? இந்த மாநாடுடைய தேவை என்று கேட்டோம்ல ஆரம்பத்துல. ஏன் இந்த மாநாடு, எதற்கு இந்த மாநாடு, என்ன காரணம்? இதுதான் காரணம். இளைஞர்களை போதையில சீரழிக்கிறது, மது போதையில விடிய விடிய ஆட்டம் குத்தாட்டம் போடுவது, அதை விட மோசமாக இறைவன் மன்னிக்காத தர்கா வழிபாட்டை, சிறுக்கை, இணை வைப்பை, வழிபாடு இஸ்லாமே வழிபாடு என்று கொண்டாடுவது. இதற்காக தான் இந்த மாநாடு தேவை. இதற்காக இந்த இப்ராஹிமுடைய செயல் திட்டம் தேவை. அதை செய்யக்கூடிய ஜமாத்தாக அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த ஜமாத் உயிரோட்டமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, செய்து காட்டிக் கொண்டிருக்கிறது. மாநாடு ஏன், எதற்கு என்று கேட்கிறார்களே, மாநாடு இப்ராஹிமுடைய இறை கொள்கையை சொல்வதற்கு, இப்ராஹிம் நபி எடுத்துரைத்த இஸ்லாத்தை மக்களுக்கு போதிப்பதற்கு. இப்ராஹிமை பத்தி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல பேசி காட்டுறான். சிறுக்கை ஒழித்தது மாத்திரமுடைய விஷயம் அல்ல. சிறுக்கு ஒரு பகுதி, அது ஆரம்ப பகுதி. இன்னைக்கு எந்த இமாம்கள், எந்த ஆலிம்கள், எந்த ஜமாத்தார்கள் ஊரை நிர்வாகம் செய்கிறார்களோ, மக்களுக்கு போதனை செய்கிறார்களோ, ஊர் ஜமாத்து முஹல்லா வாசி என்றவர்களை நீங்கள் வழிநடத்துவீர்களோ, அவர்கள் இன்னைக்கு மறந்து போன இந்த இப்ராஹிமுடைய வாழ்வு இந்த ஜமாத் தோண்டி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்போது பேசுவார்கள்? ஹஜ்ஜி பெருநாள்ல இப்ராஹிம் அறுக்க போனார்கள். இந்த கதையை மட்டும் ஹஜ்ஜி பெருநாள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை தவிர்த்து நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ராஹிமை பத்தி, நபி இப்ராஹிமை பத்தி ஹஜ்ஜி பெருநாள குர்பானி கொடுக்க போனாங்க, கத்தி அறுக்கல, ஆடு இறங்கிச்சு கதைகளை விட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. இதை தவிர இப்ராஹிமை பற்றி என்ன பேசினார்கள்? இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டப்பட்டவர் என்று சொன்னார்களா? உமா காமில் முஷ்ரிக்கீன், இப்ராஹிம் நபி இணை வைத்தவர் இல்லை என்று சொன்னார்களா? மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றும் என்று சொன்னார்களா? இல்ல. அல்லாஹ் இன்னும் புகழ்ந்து காட்டுறான். வத்தஹத அல்லாஹ் இப்ராஹிமோ கலீலன், இப்ராஹிமை நாம் உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். ஏன் தெரியுமா? எதற்கு தெரியுமா? நாம சொன்னோமே, சிறுக்கு, இணை வைப்பு, இஸ்லாம் அல்லாத காரியங்களை ஒத்த ஆளாக நின்று எதிர்த்தார்கள். ஒரு ஜமா செய்ய வேண்டியதை, ஒரு சமுதாயம் செய்ய வேண்டியதை அந்த இப்ராஹிம் நபி தன்னுடைய வாழ்க்கையில ஒரே மனிதராக செய்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் அன்-நஹ்ல் 120 சொல்லி காட்டுகிறான். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இந்த இப்ராஹிம் இருக்கிறார்களே ஒரு உம்மத்தாக, ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். ஃபத்தபியு லில்லாஹி ஹனீஃபன், அவர்கள் தத்திய நிலையில் நிற்பவராக இருந்தார்கள். வலம் யகுனு மினல் முஷ்ரிக்கீன், ஒரு காலம் அவர்கள் இணை வைத்தவராக இருந்ததில்லை. அல்லாஹ்வுடைய புகழாரம், இப்ராஹிம் நபிக்கு இறைவன் கொடுத்த அங்கீகாரம். இப்ராஹிமை உற்ற தோழராக ஏற்றுக்கொண்டோம், நாம தேர்ந்தெடுத்தோம். அது மட்டுமா, இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார். அதோடு நிக்கல, சத்திய நெறியில், சத்திய மார்க்கத்தில் இருந்தார். அதை விட்டு பாருங்க, ஒரு காலமும் சிறுக்கு வச்சவராக இல்லை. இதற்காக அல்லாஹ் திரும்ப திரும்ப வார்த்தை சொல்றான், இப்ராஹிம் சிறுக்கு வைக்கல, இணை வைக்கல என்று. ஒண்ணு விளங்கிக்கிறீங்க, எந்த பாவத்திற்கும் அல்லாஹ்விட்ட மன்னிப்பு இருக்கிறது. எந்த மோசமான தீமைக்கும் இறைவன் பாவ மன்னிப்பு இருக்கிறது. அதை இறைவன் நாடினால் கண்டிப்பாக மன்னிப்பான். இன்னல்லாஹு லா யக்ஃபிரு துனூப ஐஷ்ரக பிஹி, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 4:48 தெளிவா அடிக்கிறான். அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பிக்கிறாரோ அவருடைய பாவங்களை ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன்.
அதற்கு கீழில் உள்ள பாவங்களை நாடினால் மன்னிப்பு. நல்லா விளைவிக்கிறீங்க. இப்ராஹிமை பத்தி பேசுறது எல்லா இடத்துலயுமே அதிகமான இடங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடியது ஒமாக்கான மில் முஷ்ரிக்கீன், அவன் இணை வைக்கிறேப்பா, சிறுக்கு வைக்கிறேப்பா, அல்லாஹ் விட்டு யாரை வணங்கலையப்பா. இன்னைக்கு இந்த ஒரு கூட்டம் வணங்குதப்பா, ஒரு ஜமாத்து விழா எடுக்கிறப்பா, ஊரே கொண்டாடுறப்பா, அந்த சிறுக்கை அந்த இணை வைப்பை விட்டு ஒழிக்கலையப்பா. பார்த்து கேட்டிருக்கீங்களா? சொன்னீங்களா? மக்களுக்கு எடுத்துரைத்தீங்களா? இப்ராஹிம் இணை வைப்போரா இருந்தது என்று வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் சொல்றானே, அந்த சிறுக்கை எப்போது எடுத்தெறிய போறீங்க? ஏன் தெரியுமா? அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றான்னா அந்த பாவம் ஒரு காலம் மறுமையில மன்னிக்கப்படாது. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? நரகத்தை விட்ட எந்த தங்குமிடமும் அவர் கிடையாது. நல்லா விளங்கிக்கிறீங்க. உங்களை பெத்த உம்மா, வாப்பா, கணவன், மனைவி, பிள்ளை, மாமா, மச்சான், தம்பி, அண்ணன் எல்லாரும் நாளை மறுமையில சிறுக்கு வைக்காமல் இருந்தாமல் தான் சொர்க்கம் போக முடியும். இந்த உலகத்தில் நீங்க பாப்பீங்க, தந்தையே, தாயே, பிள்ளையே, பெத்த மகனே, பெத்த மகனே, ஒரு நோய் வந்தா, துன்பம் வந்தா, ஒரு அடிபட்டு கிடந்தா துடிக்குது உள்ளம். நான் பெத்த பிள்ளையாச்ச, நான் வளர்த்த மகனாச்ச, என்னை பெத்த தந்தையாச்ச, இப்படி அடிபட்டு இருக்காரு, இப்படி நோய் அடைகிறார, நீங்கள் கேட்பீங்க, வேதனை அடைவீங்க. அந்த வேதனை லேசுங்க, அந்த வேதனை உலகத்துல முடியக்கூடியதுங்க. ஆனால் ஒரு காலமும் நீங்கள் இறக்கப்படக்கூடிய அன்பு வைத்துள்ள, பாசம் வைத்துள்ள இரத்த பந்த உறவுகளான தாய், தந்தை, கணவன், மனைவி, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் இந்த உலகத்துல நீங்க பரிதாபப்படுறது கூட கிடையாது. மறுமையில் அவர் நரகத்திற்கு சென்று விட்டால், சிறுக்கு வைத்து விட்டால், இந்த பரிதாபம் நீங்க பட முடியாது. நான் வச்சுக்கிறேங்க. இந்த பரிதாபப்படுறீங்கல்ல, தந்தையே, தாயே, மகனே, பெத்த மகனே, மகனே, கணவனே, மனைவியே, என் உயிரே, இந்த உலகத்துல செல்லுபடியாகும். சிறுக்கு வைத்து விட்டு அந்த நிலையிலேயே அவர் மரணித்தால், அவர் யாரா இருக்கட்டும், நாளை மறுமையில இந்த பரிதாபம் உலகத்துல படுறீங்கல்ல, ஒரு அடிபட்டா, ஒரு காய்ச்சல் வந்தா, ஒரு ரத்தம் வந்தா, துன்பத்திற்கா நீங்க கலங்குறீங்களே, அந்த கலங்களை நாளை மறுமையில உங்க உள்ளம் கூட கலங்காது. அவரை காப்பாற்ற உங்களால் முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்றா, இந்த இப்ராஹிம் சிறுக்கு வைத்தவராக இருக்கவில்லை. எல்லா நபிமாரும் விளங்கிக்கிறீங்க. முதல் வார்த்தை அல்லாஹ்வை வணங்குங்க, வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஸ்ரிகி பிஹி ஷையா, அவனுக்கு யாதொன்றையும் இணை கற்பித்தார்கள். இதை சொல்ல மட்டும்தான் அந்த தூதர்கள் வந்தார்கள். முதல் பிரதான இதான். இன்னைக்கு சில பேர் மாநாடு, கட்சி கூட்டம், பெரிய பொதுக்கூட்டம், சமுதாய விழிப்புணர்வு நடத்துறாங்க. கல்வியை முதலிடம் வகிக்கணும், தப்பு இல்ல, முன்னேற்றுங்க. சமுதாயத்தை பின்னணியில இருந்து மேல ஏற்றின பொருளாதாரத்துல தப்பு இல்ல, முன்னேற்றுங்க. ஆனால் எல்லா தூதர்களும் முதல்ல சொன்ன வார்த்தையான அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனுக்கு யாரை இணை வைக்காதப்பா, அதை சொல்லி நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? அந்த அடிப்படையை சொல்லி இருக்கிறீங்களா? அந்த அடிப்படை இல்லாமல் கல்வியை கொடுத்து என்ன பயன்? அந்த அடிப்படை இல்லாமல் சமுதாயத்தை முன்னேற்றி என்ன பயன்? பயனே இல்லைங்க. கல்வியும் பொருளாதாரமும் இந்த உலகத்தோட முடியக்கூடியதா இல்லையா? மறுமையில எது வரும்? மறுமையில எது உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தரும்? நேர்வழி தௌஹீத், சிறுக்கில்லாத வாழ்க்கை, இணைவிப்புள்ளாத இஸ்லாம். இணைவிப்போட இஸ்லாத்தை கலந்தீங்கன்னா எந்த பெரிய பெரிய ஆளுதான் சரிதான், பாமரனுக்காதான், பணக்காரனுக்காதான், அரசனுக்காதான், ஆண்டிக்கியாதான், எல்லா நிலை மனிதர்களுக்கும் இந்த மார்க்கத்துல சிறுக்கு வைத்துவிட்டு இணை நீங்கள் இறந்து விட்டால் ஒரு காலம் மன்னிப்பு கிடைக்காது. அதை முதல்ல தெள்ள தெளிவாக நீங்கள் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இன்னைக்கு மிக முக்கியமாக நாம இன்னைக்கு இந்த மாநாடு நடத்தக்கூடிய என்ன காரணம்? ஒன்று, நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வைத்த சிறுக்கு இணை வைப்பை மக்கள் மத்தியிலே எடுத்து எறிய வேண்டும், அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மாநாடு என்று சொன்னால் ஒரு நாள்ல கூடி கலைவதல்ல, ஒரு சில மணி நேரங்கள் மக்கள் கூட்டத்தை காட்டுவதல்ல. இந்த மாநாடை ஒட்டி மக்களுக்கு இஸ்லாம் சேர்ந்ததா, ஏகத்துவம் சேர்ந்ததா, இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் போய் சேர்ந்ததா, இஸ்லாம் சொல்லக்கூடிய இறை கருத்து போய் சேர்ந்ததா
இதற்கு மேலாக ரப்புல் ஆலமீன் அகிலத்தான் இறைவனாகிய அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் உள்ளத்துல இறங்கியதா? இதுதான் நோக்கம்ங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து சொன்னது மாதிரி ஒரு நாள் கூடி கழுவதல்ல, ஒரு நாள் அடையாளமான அல்ல, ஒரு நாள் மக்கள் கூட்டத்தை காட்டுவதல்ல, ஒரு நாள் செலவு செய்வதல்ல. காண்டாண்டாக வாழ்வியல் வாழ்வதாக இப்ராஹிம் நபியை பின்பற்ற வேண்டும், இறை மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்தை வாழ்வியலாக்க வேண்டும். அதற்காக இந்த மாநாடு நபி இப்ராஹிம் செய்த தியாகம் அளப்பரியது. நிறைய சொல்லலாம், நேரம் குறைவா இருக்கிறது. நபி இப்ராஹிம் பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அல்லாஹ்வே பல இடங்கள்ல நபி இப்ராஹிம் பத்தி பேசுறான், 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பேசுறான்ல திருமறை குர்ஆன்ல. நபி இப்ராஹிம் சொன்ன இந்த இணைப்பு கொள்கைக்கு எதிராக மக்கள் விளங்கின ஒண்ணு. இரண்டாவது, இன்னைக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு காரியம், பெரும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய காரியம், சமூகத்தில் உள்ள வாலிப வயதுடைய ஆண் பெண்களுடைய சமூக சீர்கேட்டு கலாச்சாரம். இன்றைக்கு இஸ்லாம் வாழ்வியல்ல போகணும், நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கை போகணும், நபி இப்ராஹிமுடைய குடும்பமா நம்மளும் வாழணும் என்று பிரச்சாரம் பண்றோம், மாநாடு போடுறோம், செயல் திட்டம் சொல்றோம். இந்த செயல் திட்டத்துல இறை மார்க்கம் சொல்லக்கூடிய இணைப்பு கொள்கைக்கு மட்டும் ஏற்புள்ள, இன்னமும் கூடுதலாக இந்த இஸ்லாத்துல உள்ள இளைஞர்கள் சமூக சீர்கேட்டில் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறாங்க. இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உள்ள இளைஞர் எடுத்து பாருங்க. ஒரு காலத்துல 80-90ல மதரசா என்ற ஒரு பாடசாலை மூலமாக இஸ்லாமிய கொள்கை அடிப்படை ஒழுக்கத்தை எல்லா இளைஞரும் கற்றுக்கொண்டோம். இங்க உள்ள மக்கள் 80-90 உள்ள மக்கள் தான். இந்த மக்கள் அனைவரும் என்ன செஞ்சோம்? இஸ்லாமிய பாடசாலை மதரசாவுல ஒழுக்கத்தை என்னவெல்லாம் முடியுமோ கற்றுக்கொண்டோம். சமுதாயமும் ஓரளவு அதற்கு தோதுவாக இருந்தது, இலகுவாக இருந்தது. சீரியடி இவ்வளவு இல்ல, மது இவ்வளவு இல்ல, போதை இவ்வளவு இல்ல, செல்போன் கலாச்சாரத்துல சீரழிவது இவ்வளவு இல்ல. இன்றைக்கு ஏகத்துவ எழுச்சி மாநாடு அறிவிச்சிருக்கிறோமே, இந்த எழுச்சி எங்கே முதல்ல ஏற்படணும்? ஜமாத் அறிவிச்சா போதுமா? மாநாடு நடத்தினா போதுமா? அந்த எழுச்சி எங்கே ஏற்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படணும். நபி இப்ராஹிம் தன்னுடைய மகனை அறுக்க துணிந்தார்களே, பச்சிளம் குழந்தையை பானை வளர்த்து விட்டார்களே, அந்த தியாகத்துல வளர்ந்த அந்த இப்ராஹிமுடைய குடும்பம் மாறி நம்முடைய குடும்பம் எப்ப மாறப்போகுது? நம்முடைய பிள்ளைகளை எப்ப மாற்ற போறோம்? இன்னைக்கு பார்த்தா இளைஞர்களை மிகப்பெரிய பயமாக அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா இஸ்லாத்தை படித்த, இஸ்லாத்தை சொல்லுகின்ற இளைஞர் சமுதாயமாக இந்த சமுதாயம் இல்லை. படிப்பு ஒன்றே குறிக்கோள், வருமானம் ஒன்றே குறிக்கோள், செல்போன் கலாச்சாரம் ஒன்றே குறிக்கோள். ஒரு ஊர்ல தாவாக்கா போறோம், தாவா என்று சந்திக்க போறோம். அந்த மக்கள், அந்த பசங்க இளைஞர்கள் எதுல இருக்கிறாங்க? தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு செல்போன், 2 கையும் இப்படியே இருக்குது. அரிப்பு வந்து அரிச்சுட்டே இருக்கு, அது மாதிரி இப்படியே இருக்கு. என்னப்பா அது? என்ன பண்றீங்க? குனிஞ்சு இப்படியே கழுத்து வலிய வலிக்காதா? நோய் வராதா? சீக்கு வராதா? கண்ணு கெட்டு போவாதா? பொழுது நேக்கி அதுல இருக்கிறாங்க. என்னப்பா காரணம்னா கேம் விளையாடுறோம், பப்ஜி கேம், ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறோம். இதான் என்னுடைய பொழுதுபோக்கு. பள்ளிவாசல் எங்கப்பா நீங்க? இஸ்லாத்துடைய கொள்கை தெரியுமாப்பா? இப்ராஹிமுடைய வாழ்க்கை தெரியுமாப்பா? சஹாபாக்கள் இளைஞர் பருவத்துல எதை செய்தால் தெரியுமாப்பா? நபி முகமது எந்த இளைஞர்களை வார்த்தால் தெரியுமாப்பா? இல்ல, 0, 0. இன்றைக்கு இந்த எழுச்சி மாநாடு வெறுமன இஸ்லாமிய மக்கள் மட்டும் பயனடைக்கூடியது அல்லங்க. ஒட்டுமொத்த இளைய சமுதாயம், ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயம் அனைவரும் இந்த மாநாட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தெரியுமா? இந்த இளைய சமுதாயம் சீர்கேட்டின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. சீர்திருத்தம் தேவை. ஒவ்வொரு தூதர் வரும்போதெல்லாம் சீர்திருத்தம் ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், எல்லா தூதர்களும் சீர்திருத்தத்தை பற்றி பேசினார்கள். அந்த சீர்திருத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலத்துல மக்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரே ஒரு சீர்திருத்தம் என்ன?
இன்றைக்கு நம்ம சொன்னோம்ல, கல்வியை கொடுத்துட்டா அவன் திருந்திருவான், பொருளாதாரத்தை கொடுத்துட்டா திருந்திருவான், சமுதாயத்தை முன்னேற்ற திருந்திருவான், அப்படி எல்லாம் நீ சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம்ல. நபி முகமது எந்த அந்த ஜாஹிலியா மக்களை எதை கொண்டு சீர்திருத்தினார்கள்? கல்வியை கொடுத்தா, சமுதாயத்தை பொருளாதாரத்தை முன்னேறம் கொடுத்தா இல்ல. சீர்திருத்தம் இல்லாம இருக்கிறது, சீர்கேடு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறது என்றால் சீர்திருத்தத்திற்கு என்ன தேவை? இஸ்லாம் தேவை. இஸ்லாத்தை நபிகள் நாயகம் திருமறை குர்ஆன் மூலமா சொன்னார்கள். இந்த திருமறை குர்ஆனை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த திருமறை குர்ஆன்ல தான் நபி இப்ராஹிம் பற்றி பேசப்படுகிறது. இந்த திருமறை குர்ஆன்ல தான் நபி முகமது பற்றி பேசப்படுகிறது. இந்த திருமறை குர்ஆனை தாங்கியவர்களாக எந்த இளைஞரை பார்க்க முடியல. அல்லாஹ்வுடைய கிருபையினால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதுவும் சொற்பமா இருக்கிறது, அதிகமா இல்ல. மது, போதை, சீரழிவு கலாச்சாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, பெருத்துக் கொண்டே இருக்கிறது. பெற்றோர் கட்டுப்படுத்த முடியல, காவல்துறை கட்டுப்படுத்த முடியல, ஜமாத்துகளையும் கட்டுப்படுத்த முடியல. என்ன காரணப்பா? ஏன் போதையில் அடிமையா இருக்கிறான்? ஏன் மதுவில் அடிமையா இருக்கிறான்? எதற்காக இஸ்லாமிய இளைஞர் இளைஞர்கள் மார்க்கம் தெரியாம இருக்கிறாங்க? மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கிறோம். இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாடு மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், நான் மரணித்து விட்டால், நான் மௌத்தா போய்விட்டால் ஒவ்வொரு தாயும் தந்தையும் உறுதிமொழி எடுங்க. இதை யார் எடுத்தா தெரியுமா? நபி இப்ராஹிமுடைய வாரிசுகள் எடுத்தார்கள். நபி யாக்கூப், நபி யூசுப், எல்லா நபிமாரும் சொன்னார்கள், யாபனி என்னுடைய மக்களே, என்னுடைய பிள்ளைகளே, நான் இறந்த பிறகு எந்த மார்க்கத்தை பின்பற்றுவீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், தந்தையே, உங்களுடைய தந்தையுமாகிய இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவோம், நாங்கள் ஒரு காலமும் இணை வைப்போரா இருக்க மாட்டோம் தந்தை என்று நபிமாவுடைய பிள்ளைகள் சொன்னார்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்குறீங்க, வருமானத்தை கொடுக்குறீங்க, வியாபாரத்தை கொடுக்குறீங்க, என் கண்ணுக்கு பின்னால் என் பிள்ளை பார்த்துக்குருவான், என் மனைவி பார்த்துக்குவா, என்னுடைய குடும்பம் சிறப்பா இருக்கும் என்று சொல்றீங்களே. நபிமார்களே பயந்து அந்த பிள்ளைகளுக்கு வசியத்தை பண்ணாங்களே, அந்த வசியத்தை எந்த பெற்றோர் நீ செஞ்சிருக்கிறீங்க? யாபனி பிள்ளையே, இங்க வா, வந்து உட்காரு, எனக்கு எப்போ மௌத் வரலாம், எப்போதையும் அல்லாஹ் என்னை அழைத்துக் கொள்ளலாம், இந்த உயிர் இந்த உடலோட பிரியக்கூடிய காலம் வரும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மா மரணத்தை தீரும். நான் ஒரு நாள் மௌத்தா போயிட்டா, என்னுடைய ஜனாசா இந்த வீட்டிலே கிடத்தப்பட்டால் நீ என்ன வேண்டுவ, எதை பின்பற்றுவ, எதை குறித்து கவலைப்படுவ? கேட்டு பாருங்க, கேளுங்க ஒரு வாட்டி. எதை நீங்க சொல்லவே வேண்டாம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் கேட்டு பாருங்க, இஸ்லாம் குறித்த பதில் வருதான்னு கேட்டு பாருங்க. பதில் வந்தா அல்ஹம்துலில்லாஹ். இந்த நபிமாவுடைய பிள்ளை சொன்னாங்கல்ல, தந்தையே, நாங்கள் அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்க மாட்டோம், அவனுக்கு இணை கற்பிக்க மாட்டோம் என்று சொன்னார்களே, அதை அந்த பிள்ளைகள் சொல்லுவார்களா? உங்கள் பிள்ளை சொல்லுமா? சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான், அருள் செய்வான். அப்படி சொல்லவில்லை என்றால், பாப்பாவே, நீ மௌத்தா போட போற கடைசாவே நான் வச்சுக்கிட்டு கடையை திறந்து வியாபாரம் பண்ணுவேன், உம்மா பாத்துக்குவேன், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நான் வீடு கட்டி சம்பாதித்திருப்பேன், அப்படிதான் சொல்லுவார். ஏன் தெரியுமா? நாம சொல்றது அது மட்டும்தான். நான் மௌத்தா போயிருந்தா நீ எப்படியாவது உமா அப்ப பிள்ளைகளை காப்பாத்துரு, தங்கச்சி காப்பாத்துரு, அக்காவை காப்பாத்துரு என்று சொல்றமே தவிர, இந்த மகனை இங்க வா, நான் மௌத்தா போன பிறகு நபி இப்ராஹிம் மாறி, நபி யாக்கூப் மாறி, நபி யூசுப் மாறி நான் இறந்து விட்டால், பிள்ளையே, நீ அல்லாஹ்வை மட்டும் வணங்குவியா, அவனுடைய தூதரை மட்டும் பின்பற்றுவியா? இந்த உறுதிமொழி நீங்க வாங்கியிருக்கிறீர்களா, வாங்குவீர்களா? அப்படி வாங்கியிருந்தால் சமூக சீர்கேட்டில் உங்க பிள்ளை போவத அடிப்படை மார்க்கம். நீங்கள் மார்க்கத்தை விட்டு வருமானத்தை, வியாபாரத்தை, கல்வியை எதை கொடுத்தாலும் சரிதான், சீர்திருத்தமாகாது. பெற்றோர்களே, சீர்திருத்தம் நடக்காத சகோதரர்களே, ஜாஹிலியா காலத்து சமுதாயத்தை, சஹாபா பெருமக்கள் கூட்டத்தை நபிகள் நாயகம் வென்றெடுத்த காரணம் என்ன? இஸ்லாத்துடைய போதனை, எச்சரிக்கை, விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு எச்சரிக்கையை உங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க. உங்கள் பிள்ளை அழைங்கள், பிள்ளையே, மகனே, மகளே, நான் இறந்த பிறகு நீ அல்லாஹ்வை மட்டும் வணங்கி, அவனுடைய தூதரை மட்டும் பின்பற்றி,
ஒரு காலமும் அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே. அப்படி இணை வைத்து விட்டால் நீ நரகத்திற்கு போயிடுவார். நீ ஒரு காலம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. படிப்புக்காக, வருமானத்திற்காக, குடும்பத்திற்காக, சொந்த பந்தத்திற்காக இந்த மார்க்கத்தை விட்டு விடாதே, விலகி விடாதே, அலட்சியப்படுத்தாதே. அப்படி படுத்தி விட்டால் ஒரு காலமும் உன்னை நான் சொர்க்கத்திலே பார்க்க முடியாது. அந்த பெரும் சட்டத்துக்குரிய நாளிலே ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு, தன்னுடைய தாய் தந்தை விட்டு, தன்னுடைய மனைவி மக்களை விட்டு விருந்து ஓடுவான். அப்படிப்பட்ட நிலையில உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சத்திய மார்க்கத்தில் இருந்தால் மட்டுமே சொர்க்கம் போக முடியும். இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாடு சத்தியத்தின் நிலைத்த குடும்பத்தோடு நம்ம சங்கமிப்போம். ஒரு காலமும் நபி இப்ராஹிமுடைய வாழ்வில் விட்டு விலக மாட்டோம். ஒரு காலமும் இஸ்லாத்தை விட்டு விலக மாட்டோம். ஒரு காலமும் எங்கள் பிள்ளைகள் சீர்க்கு வைக்க மாட்டார் என்ற உறுதிமொழியோடு மோத்தா போவோம் என்ற உறுதிமொழி எடுங்கள். நாளை மறுமையில சொர்க்கத்துக்குரிய மக்களாக அல்ல நம் அனைவரும் எழுப்புவான். ஏகத்துவ எழுச்சி மாநாடு அலங்காங்கி மட்டுமல்ல, புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் ஏகத்துவத்தை எழுச்சி போவதற்கு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஆரம்பிங்கள். பட்டி தொட்டி எங்கும் இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாட்டுடைய பிரச்சார களம் கொண்டு போய் சேரட்டும். இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை இந்த மாநாட்டை குடும்பங்கள் சங்கமிக்கும். சத்திய நெல் என்ற இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றிய குடும்பங்களால் சங்கமிப்போம். சத்தியத்தை நிலைநிறுத்த குடும்பத்துடன் சங்கமிப்போம். அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம். அல்ஹம்துலில்லாஹ்.